சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை அதோட வேல்யூவை விட கம்மி பிரைஸ்க்கு வாங்குறது. சோ இதே கான்செப்ட் தான் நம்ம முன்னாடி பார்த்த வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது ஒரு ஸ்டாக் அதோட வேல்யூவை விட கம்மி விலைக்கு வாங்குறது. அது எப்படி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அதோட வேல்யூல இருந்து கம்மி விலைக்கு விக்குதா இல்ல அதிகமான விலைக்கு விக்குதான்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பத்தின ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். இயர் 2000ல குளோபல் லெவல்ல டெக் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அடி வாங்குச்சு. ஆனா அப்போ உள்ள ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டெக் கம்பெனிஸ்ல எந்த கம்பெனிலாம் ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இன்ஃபோசிஸ் மாதிரியான சில கம்பெனிஸ்லாம் நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தது, லாங் டேர்ம்க்கு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. சோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்ச அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனா இப்போ 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சொல்லவா வேணும், இன்னைக்கு இன்ஃபோசிஸ்ன்றது ஒன் ஆஃப் த டாப் ஐடி கம்பெனி. அதுல அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே இன்னைக்கு பெரிய மில்லியனரா இருக்காங்க.